டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோக்களையும் எல்லாரும் பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற வீடியோக்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய பொன்னான அந்த கட்டை விரலை வச்சு ஒரு லைக் பட்டனை மட்டும் அமுக்கி விட்ருங்க. அது எங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் ரொம்ப விரும்பின ஒருத்தருக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணலாம். அது எங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எம்எஸ் தோனிக்கு பிடிச்ச பெங்களூர் மைசூர் பாக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கூட. வணக்கம். நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சன் நேயர்களுக்கு பெங்களூர் ஸ்பெஷல் மைசூர் பாக் அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது குறைந்த பொருளை வச்சு ஒரு எளிமையாக சட்டுன்னு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படாமல் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெங்களூர் மைசூர் பாக் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்காங்க. ஸ்டீல் பாத்திரமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு, ஒரு கப்பில் வந்து கடலை மாவு அதெல்லாம் சலிச்சுட்டு இதில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம். அதில் 3/4 கப்பில் நெய், உருக்குன நெய் தான், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு உருக்குன நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டிலாமல் கலந்து விட்டுறலாம். நெய் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான நெய்யிலேயும் உருக்கி தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா கட்டிலாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மைசூர் பாக் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு ஜீனி, அதை அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்ல நான்ஸ்டிக் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நான்ஸ்டிக்கை பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 1/2 கப்பு தண்ணி, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ நம்ம அடுப்போட சூடு வந்து நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்பையும் ஓவர் ஹீட்டில் வேண்டாம், மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஜீனி கரையட்டும். நல்லா இப்போ ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதாவது நம்ம வந்து அந்த பாகோட பதம் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட பிசுபிசுப்பை தாண்டி ஒரு கம்பி பதம், அந்த அளவுக்கு அந்த பாகு சூடாக இருந்தால் போதும். இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா தெரியும், அந்த அளவுக்கு கொஞ்சம் சூடானோடனே தொட்டு பார்த்தோம்னா இந்த பிசுபிசுப்பு ஒரு கம்பி பதம். இந்த இடத்துல நம்ம கலருக்காக ஆரஞ்சு எல்லோ அந்த கலர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். இது வந்து கலருக்காக மட்டும்தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இயல்பான கலர் வேணுன்னா அதை இயல்பான கலர்லேயே போட்டுக்கலாம். அதாவது கேசரி பொடி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆரஞ்சு எல்லோன்னா கேசரி பொடி தான், சாதாரண கேசரி பொடி தான் இது. இப்போ நெய்யில் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை மாவு அதையும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிடலாம். இந்த பாகோட சேர்த்து அந்த கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம் நெய்யில், அதையும் சேர்த்து அப்படியே உள்ளே போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த பாகு அந்த கடலை மாவு கரைச்சி வச்சது எல்லாம் நல்லா ஒன்று போல கிண்டி விட்டுருங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த மாவு வேகட்டும், திரண்டு வர அளவுக்கு வேகட்டும். அதுக்கு பிறகுதான் நம்ம ஒரு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் எண்ணெயை ஊற்றி நம்ம அதை நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு, நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணணும். அடுப்பு நம்ம ஸ்டார்டிங்கில் வீட்டில் செய்யும் போது ரொம்ப எல்லாம் ஏற்றிட வேண்டாம். அடுப்பை வந்து மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அதான் நமக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணாலும் கரெக்டாக பக்குவம் கரெக்டாக வரும். நல்லா சுண்டி வரும். இந்த மாதிரி கும்பல் கும்பலாக வந்து நல்லா சுண்டி வரும். அந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து சீனியில் அடித்து வச்சுருக்கேன். அதான் அந்த தூள் ஆகுன்றதுக்காக நான் சீனியில் அடித்து வச்சுருக்கேன். அதில் தான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி தனி ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். அதாவது நம்ம வந்து லைட்டாக இந்த அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த சமயத்தில் நம்ம ஒரு எண்ணெய் 1/2 கப்பு எண்ணெய் தனியாக நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டணும். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், நல்லா வேகும். நம்ம கடலை மாவு வந்து நல்லா புரிஞ்சு வரணும். அதுதான் மைசூர் பாக் பக்காவாக அமையும்.
இப்போ நம்ம மைசூர்பா முழுக்கவே நெய்யிலே கூட செய்யலாம். ஆனால் நெய்யிலே நம்ம செஞ்சோம்னா சிலருக்கு நெய் டேஸ்ட்டு ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம மாவு கரைக்கும் போது நெய்யில் கரைச்சிருக்கோம். அப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம கிண்டுறோம். நம்ம அப்பப்போ அந்த எண்ணெய் குடிக்க அது எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருக்கும். குடிக்க நம்ம ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் நீங்கள் கிண்டுனீங்கன்னா இந்த மாதிரி மரக்கட்டையிலே வச்சுக்கோங்க. நம்ம வந்து சில்வர் அந்த மாதிரி வச்சோம்னா கீழே வந்து உரசி அந்த பெயிண்டையும் சேர்த்து எடுத்துரும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீ கூடிச்சுனாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், கீழே கருக ஆரம்பிச்சிடும். நம்ம இதில் ஊற்றுற எண்ணெய் கொதிக்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு காய்ச்சிட்டு அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். அதில் இருக்கிற சூட்டுக்கே உள்ள அந்த எண்ணெயை ஊற்றினாலே போதும். நம்ம கொதிக்க எண்ணெயை ஊற்றினோம் அப்படின்னா இந்த மைசூர் பாக்கோட ட்ரெக்ஷனே அப்படியே மாறிடும். திரண்டு வரும். நமக்கு இந்த ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே நல்லா திரண்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சு இந்த சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த மாதிரி திரண்டு வந்துருச்சுனாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நம்ம 1 கப்பு வரைக்கும் எண்ணெய் செலவாயிருக்கு. இந்த மாதிரி 1 கப்பும் ஆகலாம், சில நேரங்களில் கூட கொஞ்சம் ஆகலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கல்லில் ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வரும். நம்ம இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சதுரமான பிளேட்டு ட்ரே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிக்கோங்க. நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடியாக இருக்கக்கூடிய அந்த மைசூர் பாவை அப்படியே எல்லாத்தையும் தட்டிடலாம். தட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய அளவுக்கு தக்கன அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்தா போல் எல்லாத்தையும் ஊற்றி அந்த கணத்துக்கு தகுந்த மாதிரிக்க விட்டு நல்லா அது எல்லாத்தையுமே நல்லா மேலே இந்த மாதிரி சைனிங்காக வர்ற மாதிரி நல்லா ஒரு கரண்டிகிட்ட அப்படியே அமைக்கி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மைசூர் பாக்கை வந்து பாகை ஊற்றி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்பையும் ஆறின பிறகு கட் பண்ண வேண்டாம். நம்ம மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி கூட வச்சுட்டு அளவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நைஸாக அந்த ஓரத்துகளை கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு என்ன அளவு தேவையோ வீட்டில் நம்ம என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கத்தி வச்சு நல்லா ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இன்னும் சூடாக தான் இருக்குது. கத்தியை என்னால் பிடிக்க முடியலை, அந்த அளவுக்கு இன்னும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஊற்றிருக்கோம். ஆனால் இன்னும் சூடு ஆறலை. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கட்டிங்கை போட்டு விட்றணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கரெக்டான கட்டிங் வரும். பெங்களூர் மைசூர் பாகு நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ஒரு எளிமையான முறையில் சட்டுன்னு தயார் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கும். வாயில் போட்டோடனே அப்படியே நல்லா கரைஞ்சி போயிடும். அருமையாக இருக்குது. அப்படி வச்சோடனே நைஸாக கரையுது. அதாவது பக்குவம் தெரியலன்னு பயப்பட வேண்டாம். நம்ம சொல்லக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மைசூர் பாகு நல்லா அமைஞ்சு வரும். அது மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.